வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் சில்வர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது குட்வில்லோட சார்ட்டிங் டூல். இந்த ரெட் கலர் கேண்டில்ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 41,860 பக்கமாக சில்வர் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருந்தது. நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா 42,200 மார்க்கெட் முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக வச்சு சில்வர் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ஏன்னா இந்த 42,200 எவ்வளோ முக்கியமானது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரோம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஓரளவு பவுன்ஸ் பேக் கொடுக்க முயற்சி செஞ்சுருக்கு. ஆனால் எதுவும் பலன் கொடுக்காமல் இந்த 42,200 பக்கமாக தொட முடியாமையே மார்க்கெட் பல முறை ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வந்து இறுதியாக 41,951 க்ளோஸ் ஆகிருக்கு. நேற்று மார்க்கெட்டோட மொத்த ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்தோன்னா ஒரு பெரிய ஏற்ற இறக்கம் இல்லை. ஆனால் ஒவ்வொரு தடவையும் மேலே போகிறப்போ ஒவ்வொரு தடவையும் பாருங்கள் தொடர்ந்து மார்க்கெட் சரிவை சந்திச்சிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 41,900லேருந்து 950க்குள்ளே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க வெளிநாட்டில் இருக்க காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப நமக்கு தெரியுது. அந்த அடிப்படையில் நம்மளோட ட்ரேடிங் முடிவில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. 42,200 தாண்டுனா மட்டும்தான் சில்வர் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும். அப்போ தான் நிறைய பையர்ஸாக அது ஈர்க்க முடியும். 42,200க்கு மேலே தாண்டினா தான் நிறைய பையர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி திருப்பி மார்க்கெட் ஓரளவு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா தொடர்ந்து சில்வர் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணி 41,600 மற்றும் 41,250 தொடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத எதிர்பார்க்குறோம். ட்ரேடிங் நடக்கிறப்போ பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.